irregular menses அதாவது மென்சுரல் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக பிசிஓடி. ஸோ இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன்னு பார்க்குறப்போ ஒரு 95% ஆஃப் ஃபீமேல்ஸ் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் வந்துட்டு பிசிஓடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் வந்துட்டு இந்த இர்ரெகுலர் மென்சஸ் அதிகமாகவோ இல்லை சுத்தமாக கம்ப்ளீட்டாக அமினோரியா மாதிரி மென்சஸே வராமல் 2 months டிலே ஆகுறது, 6 months டிலே ஆகுறது, இதனால வெயிட் கெயின் ஆகுறது, இப்படி சின்ன சின்னதாக ஆரம்பிச்சு ஈவன் ஃபஸ்ட்டு மெனார்க் அதாவது ஃபஸ்ட்டு மென்சஸ் வந்ததுலேருந்தே டிலேடாக இருக்கிறது, இப்படியே நம்ம கவனிக்காமல் போய் ஃப்யூச்சரில் வந்துட்டு அது மேஜர் ப்ராப்ளமாக போகிற அளவு வரைக்கும் இன்றைக்கி இந்த மென்சுரல் ப்ராப்ளம்ன்றது இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கிற விஷயம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி இதை பற்றி ஒரு கேஸ் பார்க்க போகிறோம். ஹோமியோபதி மெடிசனில் பிசிஓடிக்கு ஒண்டர்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் இருக்குது. பிசிஓடிக்கு க்யூர் அப்படின்றத ஹோமியோபதியால் ஈஸியாக கொடுக்க முடியும். எதனால், என்ன காஸ் ஃபேக்டர் அப்படின்றத வச்சு நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும். ஸோ ஒரு 25 year old ஃபீமேல் பேஷண்ட், இவங்களுக்கு மெயின் கம்ப்ளைண்ட்டாக என்ன அப்படின்னா, அதாவது ஒரு 2 yearsஆக irregular menses ஒன்று அதிகமாக வர்றது, இல்லை அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 2 months 3 months மென்சஸே இல்லாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் ப்ரொஃப்யூஸாக சேர்ந்து வர்றது இந்த 2-3 monthsோடது, அதுக்கப்புறம் வந்துட்டு 1 month ஃபுல்லாக வெறும் ஸ்பாட்டிங்காகவே இருந்துகிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி ரொம்ப அப்நார்மல் அன்யூஷுவலாக மென்சஸ் அப்படின்றது இவங்களுக்கு 2 yearsஆக இருந்துகிட்ருக்கு. ஸோ தென் அதோட கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய திக் டார்க் ப்ரௌன் இந்த மாதிரி கிளாத்ஸ் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் மென்ஸ்ட்ரல் ஃபீச்சர்ஸ் இருந்தது. தென் பிசிஓடி அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு முக்கியமான ஒன்று வெயிட் கெயின் இருக்கும். ஈவன் மென்சஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலே நமக்கு வெயிட் கெயின்றது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் பிளாக் கலரில் நல்ல ஒரு டிஸ்கலரேஷன் இருக்கும் பாடியில், எஸ்பெஷலி பார்த்தா இந்த 2 சைடும் கழுத்துக்கிட்ட, அப்புறம் வந்துட்டு எல்போ ஜாயிண்ட் 2 கையோட மடிப்புக்கிட்ட, இந்த மாதிரிலாம் வந்துட்டு பிளாக் கலர் டிஸ்கலரேஷன் வர்றது பிசிஓடிக்கு ஒரு முக்கியமான ஒரு டயக்னோஸ்டிக் வியூ. தென் இவங்களுக்கு மில்க் அலர்ஜி இருந்தது, இவங்களுக்கு வேறு ஃபிசிக்கல் சிம்டம் வேறு எந்த இதுவுமே கிடையாது, ஒன்லி இந்த மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் மட்டும்தான். ஸோ இது இல்லாமல் அவங்களோட நேச்சர் ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னு கேட்குறப்போ அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது, அதாவது ஒரு 25 year old ஃபீமேல் அவங்க எப்படி இருப்பாங்க யூஸ்வலாக அப்படின்னு பார்த்தா, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் நான் ஜாலியாக இருக்கணும், ஊர் சுற்றணும், அந்த மாதிரி இருப்பாங்கன்ற மாதிரி ஜென்ரல் வியூ. பட் இந்த பேஷண்ட் பெக்யூலராக எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இப்போவே வந்துட்டு நான் வீட்டோட பொறுப்பெல்லாம் எடுத்துக்கணும், நான் தான் வீட்டுக்கு எல்லாமே செய்யணும், ஸோ அந்தளவுக்கு இப்போவே நான் வந்துட்டு அதுக்கு உண்டானதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய உழைச்சிட்ருக்கேன், நிறைய லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய ஏர்ன் பண்ணணும், என்னை செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், எப்போவுமே வேலை 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 அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி ஒரு டைப் ஆஃப் அ பர்சன். தென் இவங்களுக்கு வந்து எப்போவுமே ஜென்ரலாக எப்படி சொல்லணும்னா நல்லா ஆக்டிவாக இருக்க பிடிக்கும். எனக்கு வந்துட்டு துருன்னு பிஸியாக இந்த வேலை அந்த வேலை அப்படின்னு பார்த்துருக்க பிடிக்கும். இதெல்லாம் வந்துட்டு இந்த பேஷண்ட்டோட பெக்யூலரான இண்டிவிஜுவல் கேரக்டர் நேச்சர். ஸோ மற்றபடி வேறு ஃபிசிக்கல் சிம்டம்ன்றது அவங்களுக்கு சிவியராக எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் ஒரு ஓவரால் கேஸ், இது ஒரு ஷார்ட் கேஸ். ஸோ இவங்களுக்கு நம்ம கேஸ் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுறப்போ குரூப் ஆஃப் மெடிசன் அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய என்னென்னா சல்ஃபர், பல்சாட்லா, பிரயோனியா, தென் செப்பியா, தென் வாட்டர்ஸ் கேல்கேரியா, ஃபாஸ், நக்ஸோமிகா எஸ்பெஷலி, தென் இந்த ஒர்க்கஹாலிக் ரெஸ்பான்சிபிள் இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு வந்துட்டு ஈவன் நக்ஸோமிகா கூட இண்டிகேட் ஆகலாம். ஸோ இவங்களுக்கு கொடுத்த மெடிசன் என்ன அப்படின்னா நாட்ரோமியூர் 30 வாட்டர் டோஸ். ஸோ இவங்களுக்கு மெடிசன் கொடுத்து ஈவன் 2-3 daysல நெக்ஸ்ட்டு ஃபாலோஅப்பில் காலில் கேட்குறப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்டிங்கிறது நெக்ஸ்ட் டேவே அவங்க ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆகி அடுத்து வந்து நார்மல் லைஃப் ரொட்டீனுக்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த இர்ரெகுலர் அப்படின்றது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஒண்டர்ஃபுல் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன். நம்ம அந்த இண்டிவிஜுவலைசேஷன் எடுத்து பர்ஃபெக்டாக கொடுக்குறப்போ இந்த எவ்வளோ நாளாக இருக்கிற இர்ரெகுலர் மென்சஸும் நம்மளால் ஈஸியாக சரி பண்ண முடியும். ப்ளஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் இருக்கிறப்போ நம்மளால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்ஸ் வரும்.